ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த நாத்தனார் பசங்களுக்கு வந்துட்டு காது குத்து. ஸோ அதுக்காக தான் கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் வேறு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறேன், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செல்ஃப் க்ரூமிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நைட் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். ஸோ நீங்கள் என்னக்கா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்டோட சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதுவரை நம்ம ஒரு சின்ன ரொட்டீன் கூட ஃபாலோ பண்ணதில்லை. ஒரு ஃபேஸ்க்கு ஈவன் ஒரு மாய்ஸ்சரைசர் கூட இது வரையும் போட்டதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சீரமோ க்ரீமோ எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோங்கிறப்ப என்ன மாதிரிலாம் நம்ம வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேசிக்காக வந்துட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ரைட் ரொட்டீனும் அப்படியே பார்க்கலாம். ஸோ என்னோட ஸ்கின் பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஃபேஸ் க்ளோ ஆகிடுக்கு. அண்ட் இந்த கொஞ்சம் கிளியர்னஸ் கிடச்சிருக்கு ஃபேஸில். பிளாக் ஹெட்ஸ்லாம் கிளியர்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் தெரியுதா விசிபிள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் லைட் எதுவுமே போடல. ஆக்சுவலாக பாருங்கள், இது விண்டோஸ் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நெக்கோட டார்க்னஸ்மே பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நல்லாவே ரிடியூஸ் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்கு சாரிலாம் ட்ரை பண்ணியாச்சு. அதெல்லாம் கட்டிட்டு மேக்கப் பண்ணிட்டு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் மேக்கப் பண்ணிட்டு நம்ம எப்படி கிளம்புறோம் அப்படின்னு நைட் ரொட்டீன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீ ட்ரை பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 350 ருபீஸ் வந்தது. பேக் ஹூக் வர மாதிரி இருக்கும், நல்லா இருந்தது. ஸோ இந்த சாரீக்கு பேரப் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம ஃபேஸ் மேக்கப் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுற மாதிரி நம்ம டோனில் எப்படி ரெடி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ செம்ம ஸ்வெட்டிங்கு. ஸோ இந்த ஸ்வெட்டிங்க்கும் இந்த மேக்கப் தாங்குதாங்கிறத நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சவே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு லிப் பாமு. ஸோ கேண்டி மில்ஸ் இது நல்லாயிருக்கும், பூமர் ஃப்ளேவரு. ஸோ நம்ம ஃபேஸை எந்த அளவுக்கு நீங்கள் மாய்ஸ்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லிப்பையுமே மாய்ஸ்சராக வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. மாய்ஸ்சரைசர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்துட்டு ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும், சஜஷன் வேணும்னா சொல்லுங்கள். நான் எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல் பேஸ் இருக்கும், ஒரு வாட்டர் பேஸ் இருக்கும், ஒரு க்ரீம் பேஸ் இருக்கும். ஸோ ஆயிலுக்குலாம் வந்துட்டு நீங்கள் க்ரீம் பேஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு. எனக்கு வந்துட்டு ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின், ஸோ காம்பினேஷன் சொல்லுவோம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் தொடர்ந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறோம். ப்ரைமர் வந்துட்டு நான் ஃபேஸஸ் கனடாவோடது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைமருமே அப்படி தான், நீங்கள் ஆயில் ஸ்கின்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். உங்களுக்கு போர்ஸ் அதெல்லாம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைமர் போட்டதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே ஒரு கேப் விடணும். நெக்ஸ்ட்டு கலர் கரெக்டர் எதுக்கு பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்துட்டு நம்மளோட ஃபேஸில் முக்கியமாக வந்துட்டு இந்த டார்க் சர்க்கிள்ஸு, அப்புறம் இந்த வாயை சுற்றி அந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்கும். நம்ம என்ன டோனில் நீங்கள் ஃபேராகவே இருந்தாலும் அந்த இடம் லைட்டாக தனியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தனியாக தெரிகிற இடங்கள் அல்லது டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த எனக்கு இருக்குது பார்த்தீங்களா இங்கே, அந்த இடத்த மட்டும் நம்மளோட ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஈவனாக கொண்டு வர்றதுக்காக ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் எடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் அந்த அளவுக்கு மறைஞ்சிரும். ஸோ ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஈவனாக தெரியும். இல்லாட்டி இந்த டார்க்காக இருக்கிற ஏரியா மட்டும் ஒரு கலராகவும், நம்ம நார்மல் ஸ்கின் ஒரு கலராகவும் தெரியும் ஃபவுண்டேஷன் அப்போ. ஸோ நான் வந்துட்டு இந்த ஐக்கு மேலேயுமே எனக்கு லைட்டாக டார்க்னஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ முக்கியமாக வந்துட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் எதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் அது ஃபுல் கவரேஜ் கொடுக்குதா, எப்படி கவரேஜ் கொடுக்குறதுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபுல் கவரேஜ், நல்லா கவரேஜ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் தான் உங்களுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும். ப்ராடக்ட் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி ஸ்கின்ல. ஸோ என் ஹஸ்பண்டை பாருங்கள், நான் மேக்கப் அதிகமாக உங்களுக்கே தெரியும், நான் போடவே மாட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கேங்கிறதுக்கு எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நான் ஃபவுண்டேஷன் வந்துட்டு பிஏசியோட ஹெச்டி எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோடது டஸ்கி டோனோடது. உங்களுக்கு என்னோட டோனில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன ஃபவுண்டேஷன் செட் ஆகும்னு கேட்டிங்கனாலும் நான் சொல்கிறேன். நான் இப்போ பிஏசி யூஸ் பண்ணுறேன். பிஏசி நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிளெண்ட் பண்ணேன்னா என்னோட கலரை விட்டு வெளியவே தெரியல. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிளான ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷன் தான் போகிறோம். ஸோ ரொம்ப நம்ம வந்துட்டு ஒரு டோன் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுற அளவுக்கு மைண்டு இல்லை. ஸோ என்னோட ஸ்கின்லேயே நான் கவர் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள் இப்போ அப்ளை தான் பண்ணியிருக்கேன், இன்னும் பிளெண்ட் பண்ணல. நம்ம எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோங்கிறதுல தான் நம்மளோட கவரேஜ் இருக்குது.
ஸோ இவங்கள பாருங்கள், தலை சீவனமா நாங்கள் கிளம்புனோமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தலை சீவிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் ஃபவுண்டேஷன் கோட்டிங் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் கெட் ரெடி வித் மீ ஆக்சுவலாக உங்களுக்கு 2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கிளம்புறோம், கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கிளம்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைலைட்லாம் யூஸ் பண்ணணும். ஹைலைட்டு, கான்டூர்லாம் யூஸ் பண்ணணும். பட் நான் அது எதுவுமே யூஸ் பண்ணல. நான் வந்துட்டு சிம்பிளாக கிளம்ப போகிறேன். ஸோ வந்துட்டு நான் சிம்பிள் லுக் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே கான்டூர்லாம் யூஸ் பண்ணணும், நல்லா ஃபேஸ் கான்டூர் பண்ணணும்னா இன்னுமே நல்லா ஹைலைட் பண்ணி தெரியும். பட் நான் அதெல்லாம் பண்ணல, சிம்பிள் மேக்கப் தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணனே நமக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஈவன் டோன் கிடைக்கும் ஃபேஸில். நம்ம எந்த அளவுக்கு ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நெக்குக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது ரொம்பவே மஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் கலர் கரெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதே அளவுக்கு நெக்கில் டார்க்னஸ் இருக்கும்ல நமக்கு அந்த செயின் போடுற இடத்துல, அதுக்குமே கலர் கரெக்ட் பண்ணி நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். பட் மேக்கப்பில் டிஃப்ரென்ஸ் தெரியுறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். பவுடருக்கு வந்துட்டு நீங்கள் பனானா பவுடர்னு இருக்கும். ஸோ டஸ்கி டு மீடியம் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் பனானா பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது லூஸ் பவுடரில் வந்துட்டு எல்லோ கலராக இருக்கும், அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு டோன் நல்லா காமிக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா ஃபேரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒயிட் பவுடர், லூஸ் பவுடர், டிரான்ஸ்லூஷன் பவுடர்னு சொல்லுவாங்க அது பேர், அதில் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்குன்னு வச்சுக்கலாம், ஃபேஸோட கலர். இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறதே இல்லை. இதுதான் என்னோட டோனு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ மேக்கப் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ண. அது வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப அப்படி எப்படி யூஸ் பண்ணுவோம் ஒரு பார்ட்டி மேக்கப் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் அது அப்சர்வ் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் நமக்கு இப்போ டைம் இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு இது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எதுவுமே செட் பண்ணல. அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ ஸ்வெட் ஆகிறப்பமே நம்ம ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிக்கிறது வந்துட்டு சூட் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸஸ் கனடாவோட காஜல், ஐ மேக்கப் லைட்டாக முடிச்சுட்டு அவ்வளோதான், நான் முடிச்சுட்டேன். மஸ்காரா மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஹைலைட்டர் ரெண்டும் இருக்கிற ஸ்விஸ் பியூட்டியோடது எடுத்திருக்கேன் நான். ஸோ லைட்டாக, ரொம்ப தெரியாமல் லைட்டாக ஒரு பிங்க் கலர் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு ஹேருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த தடவை கொடுக்கல. லேட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் தான் ஃபேஸ் மேக்கப் மட்டும் இன்னைக்கு காமிச்சிருக்கேன். ஃப்ரீயாக ஒரு நாள் இருக்கிறப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஸ்டைலுமே பண்ணி காமிக்கிறேன். ஸோ சிம்பிளாக எப்படிலாம் சீக்கிரமாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஷேடு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க எனக்கு, லிப்ஸ்டிக் ஷேடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டார்க் மெரூன் மாதிரி. ஸோ அதான் அப்ளை பண்ணிக்கிறேன். பட் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ஹெவியாக தெரியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ லைட்டாக அதை நான் டச்சப் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு அது ஃபினிஷிங் நல்லாவே இருந்தது, பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளையல் போட்டுக்கிறேன். இதே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டோன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க ஃபேஸில் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், அவசர அவசரமாக கிளம்பிட்டு காரங்க ரெடியாக இருந்தப்போ தான் நம்ம வெளியே போனோம். ஸோ வேகமாக கிளம்பி போயாச்சு. இதுதான் நம்ம ஃபைனல் லுக்கு. ஸோ நம்ம போக கரெக்டாக வந்துட்டு காது குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பெரிய பசங்க தானே, ஸோ அவங்க வந்துட்டு கத்தலை, எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து ஒருத்தன் குத்திட்டு எந்திரிச்சு இன்னொருத்தன் குத்திட்டான். மஹாலில் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா ஃபேன் ஃபெசிலிட்டிலாம் இருந்தது. பட் பயங்கர சம்மருக்கு பயங்கர வெயில் இல்லையா, ஸோ உள்ளேயே அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டே தான் இருந்தது. நான் மேக்கப் வந்துட்டு நம்ம நார்மல் மேக்கப்னு சொல்ல முடியாது, நார்மலாக நம்ம ஸ்கின் இருந்தால் எப்படி துடைக்குமோ அந்த மாதிரி கச்சி வச்சு தொடச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ எனக்கு நான் லாஸ்ட் வரையும் நான் பார்க்கல, தனியாக செல்ஃபி கேமராவும் எதுவுமே பார்க்கல. சரி ஓகே, சிம்பிளாக தானே போட்டிருக்கோம், எந்த அளவுக்கு இந்த மேக்கப் தாங்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வரையுமே விட்டுட்டேன். லாஸ்ட்டாக தான் ஒரு வீடியோ எடுத்து நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது மேக்கப் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரொம்ப க்ளோஸான ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். கிட்டத்தட்ட மார்னிங் வந்துட்டு நம்ம போனது ஒரு 11 o'clock இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக காது குத்துனால நான்வெஜ் தான். ஸோ அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம கீழே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்பயே மணி பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock போல் ஆயிடுச்சு. இவங்க தான் என்னோடய அக்கா.
நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி சாப்பிட்றப்பெல்லாம் பயங்கர ஸ்வெட்டு எல்லாம் தொடச்சதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னோட மொபைல் வேறு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் இதாக இருக்குது, கேமரா குவாலிட்டி அவ்வளோ இல்லை. ஸோ இதுதான் ஃபினிஷிங்காக இருந்தது. நல்லா இருந்தது, ஈவன் டோனாக தான் இருந்தது லாஸ்ட் வரையுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்தனே நல்ல ஒரு தூக்கம் போட்டாச்சு சாப்பிட்டு வந்தனால. ஸோ நைட் ரொட்டீன் தான் காமிக்க போகிறேன். நம்ம வந்துட்டு காஜல் வந்துட்டு கொஞ்சம் நல்லன்னு சொல்ல முடியாது, லாங் லாஸ்டிங் காஜல் யூஸ் பண்ணனால அது எதுவுமே போகலை. ஸோ நான் ஃபேஸ் வந்துட்டு வெட் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் எதுவுமே கிளென்ஸ் பண்ணலை. ஸோ என்ன நான் யூஸ் பண்ணுறேன்னு காமிச்சிடுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூமினேஷன் ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இதில் வந்துட்டு ஸ்க்ரப்பர். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் எப்போ என்னை யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறப்போ நம்ம ஃபேஸ்க்கு நெக்குக்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் குளிக்கிறப்போவும் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு இது யூஸ் பண்ணிவிட்டு நைட்டில் வந்துட்டு நம்ம நைட் ரொட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அப்போயும் நான் 1 டைம் குளிக்கிறது இப்போ சம்மருக்கு. ஸோ அப்போயுமே இது. ஸோ நான் 2 டைம்ஸ் வந்துட்டு இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரப்பர் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது, நல்லா பிங்கிஷாக இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்சுவலாக இதில் தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த நெக்கில் இருந்த டார்க்னஸ்லாம் குறைஞ்சது தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ தான் என்னோட மொத்த மேக்கப், அதாவது மேக்கப்னு சொல்ல முடியாது, க்ரூமிங் ப்ராடக்ட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ நான் மார்னிங்கே சொன்னேங்களா, இந்த கேண்டிமல்ஸோட லிப் பாமு. ஸோ நீங்கள் சம்மரில் அடிக்கடி லிப் பாம் அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ அது நான் கொஞ்சமாக எனக்காக ஒரு குட்டி டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்ன மாய்ஸ்சரைசர் இப்போ யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸோடது இது ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர்னு இருக்கும், அது நார்மலாக இருக்கிறது தான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 300 ருபீஸ் அப்படி தான் வரும். ஸோ அதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு பாண்ட்ஸ் நல்லாவே சூட் ஆகும், எல்லா ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஸ்கின்லோட வாட்டர்மெலன் பேஸு சன்ஸ்க்ரீனு. ஸோ வெளியே போனால் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சன்ஸ்க்ரீன் தான். அடுத்து டோனர். இந்த டோனர் எதுக்குன்னா, மார்னிங் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஒரு டைமு, குளிச்சுட்டு வந்தனே ஒரு டைமு, ஃப்ரெஷ்ஷாக ஸ்கின் இருக்கப்போ டோன் பண்ணுறதுக்காக நம்ம நைட் ரொட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடி டோனர். ஸோ 1 டேக்கு வந்துட்டு நான் ஒரு 3 டைம் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். ஸோ டோனரை வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆக விடணும். ஸோ நைட் என்ன ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டோனர் யூஸ் பண்ணிவிட்டு, கிளென்ஸ் மீன்ஸ் ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா டோனர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சீரம் நிஜமாலே சூப்பர் சீரம் தான் சொல்லணும். குட் வைப்ஸோட தான் இதுவும். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்துட்டு விட்டமின் சி சீரம் நார்மலாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு. இதில் நான் ஒயிட்னிங் எதுவுமே ட்ரை பண்ணல. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கின்னை வந்துட்டு க்ளீனாக இருக்கணும், அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ அதுக்கான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட டோன்லாம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த டார்க்னஸ்லாம் அங்கனங்கன்னு இருக்கிறது, அந்த வாய் சுற்றி இருக்கிறது, அதெல்லாம் கம்மியாயினதுக்கப்புறமா நல்ல ஒரு க்ளோ, நம்மளோட டோன்லேயே ஒரு நல்ல க்ளோ இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒயிட்னிங் சீரம் அந்த மாதிரி தனித்தனியாகவே எல்லாமே கிடைக்குது. ஸோ சீரம் வந்துட்டு நல்லா ஸ்கின் அப்சர்வ் ஆகுற மாதிரி ஒரு லைட் மசாஜ் கொடுத்துருங்க. இந்த சீரம் ஸ்மெல்லும் இருக்காது, அண்ட் அப்சர்வ் ஈஸியாக ஆகும், நீங்கள் எதுவுமே போட்டிருக்க மாதிரியே தெரியாது. ஸோ தலையில் எண்ணெய் வச்சு பின்னிருக்கேன். ஸோ நைட்டு எண்ணெய் வச்சுட்டோன்னா தான் அந்த ஹெட்டேக்லாம் இல்லாமல் இருக்கும் எனக்கு, அதனால. ஸோ சிம்பிளாக ஒரு பொட்டு வச்சு முடிச்சாச்சு. இது மேக்கப்லாம் இல்லை, நைட் நான் நார்மலாக எப்படி இருப்பேனோ அதுதான். பெரிய கமல் போட்டிருந்தேன்னா குட்டி கமல் சேஞ்ச் பண்ணிப்பேன். இவ்வளோ தான் என்னோட நைட் ரொட்டீனு. ஸோ மார்னிங் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.